கனமழை காரணமாக சென்னை திருவொற்றியூரில் ராஜாஜி நகரில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தற்போது நீங்கள் உள்ள திருவொற்றியூர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதால் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரினாலும் வெளியே வர முடியாமல் மக்கள் பெரிதளவு பாதிப்பு என்பதனை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் தெருதான். இந்த பகுதியில் மட்டுமே ஒரு 800க்கும் மேற்பட்ட வீடுகள் தொடர்ச்சியாக குடியிருப்பு வாசிகள் இருக்கின்றனர். இந்த பகுதிகளில் முட்டிகளுக்கும் மேலாக மழைநீர் தேங்கி இருப்பதால் ஒரு சில வீடுகளில் மழைநீர் உள்ளே சென்றிருப்பதாலும் பொதுமக்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் அதே போல அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வதற்காகவும் எந்த அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினரும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே ராஜாஜி நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் 7வது வார்டாக இருக்கின்றது. இந்த பகுதியில் அவ்வப்போது பெய்து வரக்கூடிய சிறுமழைக்கே பாதிப்புகள் பெருமளவு இருக்கும் என்றும் பகுதிவாசிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தொடர் மழையின் காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதில் குடியிருப்பு வாசிகளே முன்னெடுத்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதே போல தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்காக மின் மோட்டார்கள் இருந்தும் பயன்படாதது போல்தான் இருக்கிறது என்றும் இந்த பகுதிவாசிகள் தொடர்ச்சியாக குற்றம் என்பதனை தெரிவித்து வருகின்றனர். தண்ணீரை அப்புறப்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய முக்கிய பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதே போல மழை வந்தாலே இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி இதற்கு முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் என்றும் அந்த பணிகளை மேற்கொள்ளாததால் தொடர்ந்து இப்பகுதியில் மழை வந்தாலே தெருக்களில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். நிரந்தர தீர்வை காண மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக விரைந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்றும் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதிவாசிகளினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.